வாங்க. என் ஃப்ரெண்டு தான் இந்த கடையை வாடகைக்கு விடுறதா சொன்னான். எங்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொன்னாரு. கடை உங்களுக்கு தானே? ஆமா சார். ரொம்ப சென்ட்ரான இடங்க. என்ன வியாபாரம் பண்ணாலும் நல்லபடியா போகும். ரொம்ப ராசியான கடைங்க. நீங்க மட்டும் இதுல வியாபாரத்தை ஆரம்பிச்சுன்னு வைங்க, ஓஹோன்னு வருவீங்க. கடை நல்லா தான் இருக்கு. முடிவு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசலாம். கடை பிடிச்சிருக்கா? கடை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, சட்டுப்புட்டு டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி பண விஷயம் என்ன எதுன்னு பேசிட்டா நல்லா இருக்கும். வாடகை 5000 ரூபாய். இந்த கடை அந்த கடை எல்லா கடையும் 5000 ரூபாய்க்கு தான் விட்டுருக்கேன். இந்த ஏரியாவில் அது குறைஞ்சி உங்களுக்கு கிடைக்காது. அட்வான்ஸ் 60000 ரூபாய். அப்புறம் வயரிங்கு மராமத்து எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு கொஞ்சம் செலவாகும். அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துருவேன். அப்படியா? ஆமாம். அட்வான்ஸ் 60000 ரூபாய். மற்ற செலவெல்லாம் ஒரு 30000. அப்புறம் நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோம். எல்லாம் சேர்த்து 1 லட்ச ரூபா செலவாகுங்க. 1 லட்சமா? ஆமாம், 1 லட்ச ரூபா ரெடி பண்ணிக்கோனாங்க, முடிச்சிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? நான் கேட்கறது நியாயமான தொகை. ஒருவேளை டவுட் இருந்தால் பக்கத்து கடையில் விசாரிச்சுக்கங்க. அதுக்கு இல்லைங்க, அவ்வளோ பணம் என் கையில் இல்லை. என்ன சார், யார் தான் ரொக்கமாக 1 லட்ச ரூபா கையில் வச்சிருப்பாங்க? அங்கங்கன்னு புரட்ட வேண்டியது தான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன். ரொம்ப டைம் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம கடைக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கங்க, அதுவும் உங்களுக்காக. அதுக்குள்ள உங்க முடிவு சொல்லுங்க, லேட் பண்ணிடாதீங்க. சரிங்க சார், நான் 10 நாளைக்குள்ள முடிவு சொல்லிடுறேன். சரி வாங்க, லேட் பண்றாதீங்க சார். சரிங்க சார். கடைக்காரர் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா. கடையாரு நின்னு போச்சு, மணி என்ன ஆகுது? 10:30 போல இருக்கு. லேட் ஆயிடுச்சு. ஐயா ஒரு நிமிஷம். என்ன? மல்லிகை கடை பாக்கி 2 மாசமா அப்படியே நிக்குது. அப்படியா? நான் சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்கன்னா. தானே என்கிட்ட சொல்லவே இல்ல, நானும் வேலையில மறந்துட்டேன். எம்பிட்டு பாக்கி? 900 கிட்ட நிக்குதுங்க. 900? இதுல 300 ரூபாய் இருக்குது, பாக்கி சாயங்காலம் அனுப்புறேன். சரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அடடி, இந்த வார்த்தை நான் இல்ல சொல்லணும். இந்த பாருங்க, போய் வேலையை முடிச்சிட்டு பேங்க்ல பணம் எடுப்பேன். பாக்கி பணத்தை சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரிங்க, நான் வரையா, மன்னிக்கணும். டோக்கன் நம்பர் 2, 3, 4. ஐயா வணக்கம், இந்தாங்க டோக்கன். என்ன சார் 5000 ரூபாய் எடுக்கிறீங்க? ஆமாங்க. சாதாரணமா பேங்க் அக்கௌண்ட்ல கையே வைக்க மாட்டீங்க. அப்படியே எடுத்தாலும் 500 ரூபாய்க்கு மேல எடுக்க மாட்டீங்க. வீட்டில் ஏதாவது விசேஷம்னா தான் எடுப்பீங்க. இப்போ என்ன 5000 ரூபாய் ட்ரா பண்றீங்க? ஒரு பெரிய வேலைங்க. என்ன வேலை? அது நம்ம ஊர் பக்கத்துல ஆயில் ரிஃபைனரி ஃபேக்டரி ஒரு நல்ல பார்ட்டி போடுறாங்க. அதுக்கு அவருக்கு 50 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. அத்தனையும் கிரைம் பண்ற பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. அதுக்காக தான் அந்த 50 ஏக்கர் என்ன ஒருத்தங்கிட்டியா இருக்கு, பல பேர் பின்னால ஓட வேண்டியிருக்குது. தஸ்தாவேஜ் எல்லாம் வாங்கி சப்ரிசார் ஆபீஸுக்கு போய் வில்லங்க இருக்குதான்னு பார்க்க வேண்டியிருக்குது. இப்படி சில்லறை செலவு நிறைய இருக்குது. அங்கங்க டோக்கன் அட்வான்ஸ் வேற கொடுக்க வேண்டியிருக்குது. அதுக்காக தாங்க. இதுக்கு எதுக்கு சார் உங்க பணத்தை செலவு பண்ணலாம்? பார்ட்டிக்கிட்டே அட்வான்ஸ் வாங்கி வேலையை பார்க்க வேண்டியது தானே? அது எப்படிங்க, இவ்வளவு பெரிய பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆரம்பத்திலேயே போய் இதுக்கு கூட அதுக்கு கூடன்னு கேட்டா நம்மளை பத்தி சீப்பா நினைச்சிருவாங்கல்ல. அதுக்காக தான் நம்ம பணத்தை போட்டு வேலையை முடிச்சு விட்டு அப்புறம் போய் கேட்டா தாராளமா சிரிச்சுட்டு கொடுத்துட்டு போறாங்க. அப்படியா? அதுவும் சரிதான். இந்தாங்க பணம், வேலையை ஆரம்பிங்க. நல்லது. பணம் வந்ததும் எங்க பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க? நிச்சயமா. வேலை முடிஞ்சது, நிறைய பணம் கிடைக்கும். அதை உங்க பேங்க்லயே வந்து டெபாசிட் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். வரட்டுங்களா? வாங்க. வாங்க தம்பி வாங்க. நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? வாங்க உள்ளும். கோபி, கோபி சகலம் வந்திருக்காரு. வாங்கண்ணே. என்ன புதுக்கடலாம் ஆரம்பிக்கலாம்ல, அதுக்கு கூப்பிட்டு வந்தீங்களா? பிஸிங்க. உள்ள வாங்க. விஜய், விஜய், மாணிக்க என்ன வந்திருக்காங்க பாரு. வரேங்க. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? காஃபி ஏதாவது போட்டு தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாமா விஷயம்? என்னமோ ஃபோன் பண்ணியாமே சரோ சொன்னா, ஏதோ பிரச்சனையா? சரோ ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா.
உனக்கு ஏதோ பிரச்சனையோ என்னமோன்னு ராத்திரியெல்லாம் ஒரே புலம்பல். இப்படி பேசாம இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் பேசினா தானே தெரியும். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். சும்மாதான் ஃபோன் பண்ணேன். நீ சும்மா ஃபோன் பண்ணா சரோ அவ்வளோ ஃபீல் பண்ணுவாடா? அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. இதை பார், நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். சரி, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சரோ ரொம்ப ஃபீல் பண்ணாலேன்னு வந்தேன். இங்கே வந்து விசாரிச்சா நீ ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பிரச்சனை இல்லைங்கிற, ஆனால் அழுதுட்டு இருக்கேன். நான் உனக்காகவும் சரோக்காகவும் தான் இங்கே வந்தேன், தெரியுதா? மாமா என்ன மாமா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏன் மாமா, நீங்க கேக்குறீங்கிறதுனால நான் எதையாவது சொல்ல முடியுமா? என்ன மாமனா நினைச்சு கொஞ்சமாவது மதிச்சுன்னா என்கிட்ட சொல்லு. பேத்து மனுஷனா நினைச்சுன்னா விட்டுரு. மாமா ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு தெரியுமா? மாமா நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், நான் வரேன். மாமா என்ன கிளம்பிட்டீங்களா? இங்க பாரு விஜி, நீயும் மாணிக்கண்ணனும் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்க போறது இல்ல. அது எனக்கு தேவையும் இல்லை. ஆனா உங்க எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு பிரச்சனை சுழண்டுகிட்டே இருக்கு. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னை தவிர உன்னோட பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு. ஒரு விஷயம் விஜய், நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தலையை சுத்தி மூக்க தொட்டுட்டு இருக்க. என்கிட்ட சொல்ல, என்கிட்ட சொன்ன அந்த நிமிஷம் அந்த பிரச்சனை சரியாகலாம் இல்லையா? இவ்வளவும் எதுக்கா நான் சொல்றேன்னா, நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல விஜி. அதை பார்த்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியல. என்ன உன் பிரச்சனை? சொல்ல மாட்டேல? ஹலோ ஹலோ சரளா, நான் தான் பேசுறேன். என்னங்க, எப்படி இருக்கீங்க? ஃபைன் சரளா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். என்ன என்ன குட் நியூஸ்? கூடிய சீக்கிரம் நான் அங்க வர போறேன். அப்படியா? எப்ப வரீங்க? இன்னும் 1-2 வாரத்துல அங்க வந்துருவேன். சீக்கிரமா வாங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு நான் ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு வரேன் தெரியுமா? என்ன பார்க்கத்தானே? உன்னை பார்க்கறதுக்காக தான் வரேன். அதை தவிர இன்னொரு காரணமும் இருக்கு. வேற என்ன காரணம்? அந்த ரமேஷ் பையன் உனக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தான், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணத்தான் வரேன். ஐயோ, என்னங்க நீங்க? அதான் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. அதுக்காக அவனை அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? உன்னை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணான். நீ பேசாம இரு, நான் வந்து பாத்துக்கிறேன் அந்த ராஸ்கலை. சரிங்க. அது மட்டும் இல்ல சரளா, உன்னை கையோட அந்த மாணிக்கத்தை விட்டு கூட்டிட்டு போய் அந்த சர்வ முன்னாடி நிறுத்தி இவளையா சந்தேகப்பட்டேன்னு கேட்க போறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. ஏன் வேணாங்கற? எதுக்கு முடிஞ்சு போன பிரச்சனையை மறுபடியும் கலரணும்? சரளா, நமக்கு பழக்கமானவங்க உன்னை தப்பா நினைக்கலாமா? நான் இங்க திரும்பி வந்தாலும் நீ அங்கதானே இருக்க போற. நமக்கு தெரிஞ்சவங்க மத்தியில உன்னை பத்தி தப்பான அபிப்பிராயம் ஏற்படக்கூடாது. எனக்கு அது வந்துங்க. நீ பேசாம இரு. நீ தங்கங்கிறத நான் எல்லாருக்கும் உணர்த்தணும். உன்னை பத்தி எல்லாருக்கும் ஒரு இது வரணும். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சரிங்க. வச்சிட்டோமா? நேர்ல நிறைய பேசுவோம். பாய். ஓகே, பாய்.
எப்பா என்னப்பா? லீலா எங்க? லீலா அவங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிருக்கா. அம்மா கூட போனல? ஆமா, 2 பேரும் தான் போயிருக்காங்க. என்ன விஷயம்? இல்ல ஒன்றும் இல்லை. என்னங்க அத்தை, மாமா பிரசாதம் கொடுமா. அம்மா எங்க போனீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தா. இந்தாட பிரசாதம் எடுத்துக்கோ. பிரசாதம் இருக்கட்டும். கோயிலுக்கு மட்டும் தான் போனீங்களா? நீ என்ன கேக்குற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஓ மருமகளை தனியா அங்க எதை அனுப்புனீங்க? அம்மா உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டியா? ஏண்டா என்ன என் புருஷன் ஏதாவது கேட்டாரா? நீ ஏண்டா கேள்வி கேக்குற? எரிச்சல கலப்பாதம்மா. இத பார், உனக்கு ஏதாவது கேட்கணும்னா உன் பொண்டாட்டிட்ட போய் கேளு. அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. வாடா வாடாண்ணா. லீலா என்னங்க? உன் புருஷனுக்கு என்னமோ கேட்கணுமா? என்ன நீயே கேளு. என்ன கேட்கணுமா? உன்னை நான் தனியா எங்கேயாவது அனுப்புறேன்னா என்னை விட்டு நீ எங்கேயாவது போனியா? எங்க போன? எல்லாத்துக்கும் இவனுக்கு பதில் சொல்லு. என்னங்க, நான் அத்தையை விட்டுட்டு தனியா ஒரு இடத்துக்கு போனது உண்மைதான். இந்த ஷர்ட் பேண்ட் எடுக்கிறதுக்காக தான் நான் கடைக்கு போனேன். எதுக்கு? உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக தான். நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். எனக்கு பிறந்த நாளா? ஏன் இருக்க கூடாதா? அது எனக்கே தெரியாது, நானே கொண்டாடினது இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? தற்செயலா தான் உங்க ஜாதகத்தை நான் பார்த்தேன். அப்பவே உங்க பிறந்த நாளை கொண்டாடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நானும் அத்தையும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போனோம். அப்ப அத்தைக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்ததுனால அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. நான் தான் தனியா போய் உங்களுக்காக ட்ரெஸ் எடுத்தேன். அப்புறம் அத்தை வந்து என்ன ஆட்டோல பிக்கப் பண்ணாங்க. இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா?